நல்லா ஒரு வாரம் நல்ல மழை. நல்லா செடிங்கள்லாம் அழகாக ஏறிடுச்சு. பாவக்காய் ஒரு 5 நிறைய பூ பூத்துருக்கு. ஆனால் ஹைட்டு தான் ஏற மாட்டேங்குது. சொரக்காய் நல்லா ஏறிடுச்சு மேலே, அவ்வளோ தூரம் போயிடுச்சு. பூசணிக்காவை இங்கிட்ட ஏற்றி விட்டேன். சவுக்கு நாற்று போட்டுக்கிட்டு இருக்கு. முக்கால்வாசி நாற்று எடுத்துகிட்டு போய் போட்டாங்க. இங்கே கோழிக்குண்டில் பார்த்தோம்னா, கோழிக்குண்டில் இந்த கருப்பு கொடி ஆடை உட்காந்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு 7 முட்டை வச்சுச்சு. அது இல்லாமல் இன்னொன்று இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த கோழி ஆடையிலேருந்து தெளிஞ்சு பார்த்திங்களா, அதுவும் இதுலேயே முட்டை வச்சுருந்துச்சு. ஸோ இதுலேயே உட்காந்துட்டாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு உட்காந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14-15 முட்டை பக்கம் வச்சு உட்காந்துருக்கு. அங்கே கின்னி கோழி அடையில் உட்காந்துருக்கு. கின்னி கோழி வந்து அது குஞ்செல்லாம் பொரிக்காது எனக்கு தெரிஞ்சு, சும்மா அப்படியே உட்காந்து தான் இருக்கும். சரி, அது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது? முட்டையும் நான் எடுத்துக்கிறது இல்லை, அது அப்படியே விட்டுறது. கின்னி கோழி அங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த வெள்ளரி பழம் வச்சுருக்கேன். நம்ம சேலத்துலேருந்து வெள்ளரி பழம் வாங்கிட்டு வந்தேன். அதை சாப்பிட்டு அந்த விதையை எடுத்து போட்டதில் அழகாக முளைச்சிட்டு வந்துச்சு. அதை போட்டு வெள்ளரி பழம் செடி இங்கே வச்சுருக்கு, வெள்ளரி செடி. இது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டு முருங்கை. எனக்கு பெரிய மொந்த குச்சியே கிடைக்கல, சின்னதாக தான் கிடைச்சது. எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கு. வச்சேன். ஒரு 4-5 நாள் நல்லா ஒரு மழை பெய்யும். அப்படி லைட்டாக சிமிர் வெடிச்சிருக்கு. வருமா வராதான்னு தெரில. வந்தாலும் சரி, வரலைன்னாட்டும் சரி, ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போன்ட்டு வச்சுருக்கேன். நான் ஒரு 3 குச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் நாங்கள் இப்போ தான் கொண்டு வந்து இங்கே வச்சேன். ஏன்னா வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல அங்கே மேலே வச்சுருந்தேன் கார்னு பாட்டுறதுல. அங்கே நல்லா அப்படி ஏர் வெயிலாக படுதா, அந்த ஒரு 4-5 நாள் மழை பெஞ்சதுக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் நிழலாக இருக்கும். சாயங்காலம் ஆனால் அங்கே எப்போ பார்த்தாலும் வெயிலாக இருக்கும். அதனால் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். கொண்டு வந்த அன்னையிலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நிறையா சிமிர் வந்திருக்கு. செடி ஏறி வருமா என்னன்னு தெரியல. ரொம்ப சின்ன குச்சி இது. காஃபி வெயிட்டிங். இன்னும் கொஞ்சம் மழை போட்டுச்சுன்னா காஃபி வந்து பதியம் போடணும். இதுதான் வந்து சக்கரை பழம். ஒரு 5 செடி இருக்குது. ஒரே ஒரு செடி மட்டும்தான் இங்கே வைக்கலான்ட்டு இப்போ குழி தோண்டி இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே அந்த பார்டரில் விட்டுடலான்ட்டு ஒரே ஒரு செடி மட்டும் வச்சோம்னா நல்லா கொஞ்சம் படர்ந்து வரும். கோழிங்க மேய்ஞ்சிச்சுன்னா நேரப்போ கொஞ்சம் நிழலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா செந்தூரா பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட விதையை வந்து இதில் பதியம் போட்டிருக்கு. போட்டது வருமா என்னன்னு தெரியல. சும்மா ஒரு பேச்சுக்கு போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 விதை போட்டிருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கோம். அவர்றா இன்றைக்கி பரவாயில்ல, கிளைமேட் ரொம்பவும் வெயில் இல்லை, ரொம்பவும் மோடமாக இல்லை, அப்படியே மீடியமாக போகுது. இந்த பூ பார்த்திங்களா அழகாக இருக்கும். ஸோ கனகாமரம் இருக்குது, மல்லி, குண்டு மல்லி. இந்த ஃபுல்லாக போட்டிருக்கு பார்த்தீங்களா க்ரீன் நெட்டு. இதை எடுத்துகிட்டு இந்த சைடு ஃபுல்லாக வந்து சோக்கு இந்த மாதிரி குரோட்டன் ஸ்டேஜ் இருக்கேன். கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. கொய்யா ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த மழைக்கு நல்லா எல்லா செடியும் வந்துருச்சு ஓரளவுக்கு.
ஸோ இங்கே தான் வச்சுருந்தேன் முருங்கையை. இந்த இதுவும் பாருங்கள் நல்லா வந்துருந்துச்சு. இந்த 2 நாளாக கொஞ்சம் வெயில் அடிக்கும், அப்படி கொஞ்சம் வாடி இருக்குது. ஸோ வெயிலில் வைக்க வேண்டாம், கொண்டு போய் அங்கே வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அங்கே ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே வாரத்தில் டோட்டல் எல்லா கிளைமேட்டும் சேஞ்ச் பண்ணிடுச்சு. கோழிங்க எல்லாம் இல்லை உள்ளார இருக்கும். இதை பார்த்தீங்களா, இந்த இங்கே ஒரு கோழி மேய்து பார்த்தீங்களா. இதுதான் வந்து முட்டையை போட வேண்டியது. ஆனால் வந்து ஒழுங்காக உட்காந்து அடம் காக்கிறது இல்லை. முதல்ல வந்து அந்த குட்டையில் போய் போட்டுருந்துச்சு குப்பை மேட்டில். அப்புறம் பார்த்து எடுத்துகிட்டு வந்து அடை வச்சேன். கொஞ்சம் இது அடையில் உக்காரல, எந்திரிச்சிச்சு. மற்றவங்களாம் பாருங்கள் ஐயா எல்லாம் மண்குழியில் போட்டுக்கிட்டுருக்காங்க. இப்போ மறுபடியும் முட்டை போட்ட ஆரம்பிச்சிருக்கு. எங்கே முட்டை போடுதுன்னு காட்டுறாங்க. இந்த தடவை ஒவ்வொரு தடவையும் அது முட்டை போடுறப்ப வில்லங்கமான இடத்துல தான் போய் முட்டையை போடுது, எடுக்கவே முடிய மாட்டேங்குது. இந்த தடவை எங்கே வந்து முட்டை போடுதுன்னா, இதை பார்த்தீங்களா, இந்த மோட்டருக்கு பின்னாடி போய் முட்டையை போட்டு வச்சுட்டு வருது. நீ காலையில் தான் ஒரு முட்டை எடுத்தேன். ஸோ இந்த தடவையும் அது எப்படி உட்கார வைக்க போகிறேன், எப்படி அடைக்க உட்கார போகுதுன்னு ஒன்றும் தெரியல. ஒருவேளை அது அடைக்கே உட்காராதாட்டு ஒரு டவுட்டு இருக்குது. சரி வச்சு பார்ப்போம். மிளகு பார்த்திங்கன்னா நல்லா சைடில் நாற்று எறி வருது. இந்த மாதிரி நிழல்லாம் வச்சிட்டோம்னா செடிங்களுக்கு ரொம்ப இதாக இருக்காது, வெயிலில் வாடாது. ஏன்னா சின்ன கன்று தானே. இதையும் எடுத்துகிட்டு அங்கிட்டு நிழலில் வச்சிடலாம்.